Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மீன் தீயல் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் உளுவரிசி, தேவையான அளவு உப்பு, 2-3 பீஸ் கொரக்காய் சேர்த்துக்கொள்ளணும். கூடவே ரம்பை 2-3 பீஸும் சேர்த்துக்கொள்கிறேன். ரம்பை கூடுதலாக சேர்த்து வேண்டாம், நல்லா வாசமாக இருக்கும். அண்ட் தென் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட 4-5 க்ரீன் சில்லிஸ், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடு சாப் பண்ணினது, 2 மீடியம் சைஸ் தக்காளி அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இது கூட பெப்பர் சேர்க்குறேன். மிளகு சேர்க்கக்குள்ள கொஞ்சம் கூடுதலாக சேருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஸோ நான் இன்றைக்கி ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மீன் தீயல் ரெசிபி நீங்கள் செய்ய போக்கல மண் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் எடுக்கிறது துண்டு மீன். ஸோ அதை ஃபஸ்ட்டுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு பீசஸையாக இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கொள்ளணும். நான் எடுத்துக்கிறது கும்பலா மீன். ஸோ இதுக்கு கிளவல்லா, தலைப்பத்து இந்த மாதிரி மீனாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். மேலால் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தூவிட்டு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு மீனையாக அடுத்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கொள்வோம். தேவையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் தீயல் என்று சொல்ல போக்கல கிரேவி மிச்சம் இல்லாமல் நல்லா பெரட்டினாப்பில் இருக்கணும். புளிப்புத்தன்மை இன்னும் தேவையாக இருந்ததுன்னு சொன்னால் நார்மல் புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கொள்ளும். அண்ட் இந்த ரெசிபி செய்ய போக்கல நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய போக்கல அந்த மீனில் இருக்கிற அந்த எசன்ஸ் கிரேவியில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் ஒன்று தரும். அண்ட் அந்த கிரேவியோட ஆயிலும் நல்லா செப்ரேட் ஆகி வரும். அண்ட் ஆல்சோ இந்த ரெசிப்பியில் நாங்கள் தேங்காய் பால் எதுவும் சேர்க்காமல் செய்கிறதால உங்களுக்கு இதை 2-3 டேஸ்க்கு வச்சு சர்வ் பண்ணிலும் ஒன்றுமாவாது அண்ட் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அகெயின் இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு திரும்ப லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுறோம். நாங்கள் கொரக்காய் பீசஸ் சேர்த்திக்கிறதால மீன் உடையாது. ஸோ அதே மாதிரி நல்லா பீசஸாகவே இருக்கும். அவ்வளவுதான், மீன் தீயல் ரெசிபி ரெடி. இது நல்ல டேங்கியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.